ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சாட்டர்டே மினி vlog தான். இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா, கோயில்ல பால் அபிஷேகம் பண்றாங்க. இது என்னோட சாரி நான் போட்டு ரெடி ஆயிட்டேன். பாப்பாவுக்கு வந்து சிம்பிளா ஃப்ராக் போட்டு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நாங்க வந்து நாங்க இருந்த இடம் வருஷம் வருஷம் ஃபெப்ரவரி 1 அங்க வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்க வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாம போயிட்டு தான் இருக்கோம். ஆனா நாங்க ஒரு சேஞ்ச் தான் இருக்கு. நாங்க மட்டும் இல்ல ரொம்ப பேர் சேஞ்ச் ஆயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் நாங்க பால் குடம் எடுத்துன்னு போய் அ நாங்க வண்டியிலேயே போய் ஆட்டோலயே போயிட்டு, அ அங்க பால் குடம் குடுத்து அபிஷேகம் பண்ணி குடமா வாங்கி ஊத்தியிருந்தாங்கோ. பட் இந்த வருஷம் ஒரு 3 இயர்ஸா என்ன ஆச்சுன்னா, அ அம்மனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணும்போது ஷவர் வச்சுட்டாங்கோ. ஸோ அம்மனுக்கே ஷவர் வச்சு பால் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கோ. அப்படியெல்லாம் மாறிட்டுருக்கு. நம்ம இது ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அம்மனுக்கு ஷவர் வச்சிருவே நாங்க வந்து எல்லாரும் குடமா பால் எடுத்துன்னு வந்து குடுக்குறதே கம்மி பண்ணிட்டாங்கோ. அந்த மாரி எங்களுதும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் கொஞ்சம் லேட்டாவும் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. வர வழியில கொஞ்சம் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுல லேட் ஆயிடுச்சு. அண்ட் நான் பால் வந்து கடைக்கிட்டயே வாங்கி கோயிலுக்கிட்டயே வாங்கி அங்கேயே குடுத்து, அ கவர் பால் தான் வாங்கி குடுத்தேன். ஸோ அங்க அபிஷேகம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்றதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வந்துருங்க அப்படி சொன்னாங்க. அங்கேயே அன்னதானமே பண்றாங்க அந்த டைம்ல. வருஷத்துக்கு 1 தடவ இந்த மாரி செய்யும்போது அன்னதானம் பண்றாங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாம்பார் சாதம் அண்டு கொஞ்சம் கிச்சடி ஸ்வீட்டு குடுத்தாங்கோ. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து உக்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அலங்காரம் 4:00 தான் பூஜை முடிக்கிறது. 2:00 சாப்பாடு அனுப்புனாங்க. 4 மணிக்கு பூஜை. எல்லாம் அலங்காரம் முடிச்சுட்டாங்க. நாங்களும் உள்ள வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஜனமா இருந்தது. எப்படியோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எங்க பையன்கிட்ட தான் குடுத்து வீடியோ எடுத்திருந்தேன். அவனும் நல்லா தான் வீடியோ எடுத்து வச்சிருந்தான். நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும், அப்படியே ஒரு ஷாப்பிங் போலான்னு தான் நாங்க பிளானோட வந்திருந்தோம். மிஷின் வாங்கணும்னு நெனச்சிருந்தேன் வாஷிங் மிஷின். பட் வாஷிங் மிஷின் போய் பார்த்தா எனக்கு அங்க வந்து 60% சொல்லி ஆன்லைன்ல ஃபோன்ல பார்த்துருந்தோம் நாங்கோ. வீடியோ பார்த்துட்டு போய் கேட்டோம். இந்த மாரி அங்கேயே கிட்டயே தான் கோயிலுக்கிட்ட அந்த பக்கம் தான். சரி நம்ம அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா, ரேட் ஜாஸ்தியா இருந்தது. 60% ஆஃபர் சொன்னாங்க. எனக்கு ரேட் ஜாஸ்தின்றதோட மிஷின் வந்து எனக்கு செட் ஆகல. ஏதோ வேற டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. சரி நான் வந்து மிஷின் பார்க்கறதுக்கு வந்தேன். மிஷின் வாங்கல. சரி நம்ம வந்து ஹீட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டர் வாங்கியிருந்தேன். அது அன்பாக்ஸிங் பண்ணும்போது நானு இன்னொரு தடவ காமிக்கிறேன். அண்ட் ஃப்ரையர் ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஆயில் ஃப்ரீ ஃப்ரையர். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. வெயிட்டு அதுக்கெல்லாம் நல்லது. ஸோ இது நான் வாங்கி அன்பாக்ஸிங் பண்ணி பார்த்துட்டேன். நல்லாவே இருந்தது. விலையும் கொஞ்சம் மீடியமா கம்மியா தான் இருந்தது. இது வந்து 4000 ஹீட்டர் வந்து 5000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.